ஹலோ கைஸ், வெல்கம் டு ஏஜே vlogs. நான் உங்கள் அஜய். நான் இன்றைக்கி ஒரு வேலையாக காவேரி பாக்கம் வரைக்கும் வந்திருக்கேங்க. காவேரி பாக்கத்துலேருந்து சோளிங்கர் கிட்ட தான் நல்லா இருக்கும், போய் பார்த்துட்டு வான்னு வீட்டில் சொன்னாங்க. அதனால் நம்ம இப்போ சோளிங்கர் கிளம்பிட்டோங்க. காவேரி பாக்கத்துலேருந்து சோளிங்கர் வெறும் 30 கிலோமீட்டர் தான். சோளிங்கரில் ரொம்பவே ஃபேமஸான யோக நரசிம்மர் கோயிலும் பக்கத்துலேயே ஒரு சின்ன மலையில் ஆஞ்சநேய சுவாமி கோயிலும் இருக்குங்க. இதுதான் சோளிங்கர் மெயின் கோயிலுக்கு போகிற வழி. இந்த மலைக்கு மொத்தம் 1300 படிக்கட்டு ஏறி போனோங்க கோயிலை போய் சாமி பார்க்குறதுக்கு. இதுதான் வழி ஃபுல்லாகவே நம்மளுக்கு மேலே கூரெல்லாம் போட்டு ஃபுல்லாகவே கல்பாதைகள் வச்சு இருக்குங்க. நம்ம வெட்ட வெளியில் நடக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நான் நிறைய மலை ஏறினதுனால இந்த மலையை நான் கொஞ்சம் ஈஸியாகவே மேலே ஏறிட்டேங்க. வயசானவங்க கம்பி பிடிச்சி ஏறுறதுக்கும் அங்கங்கே உட்காரத்துக்கான வசதிகளும் அங்கங்கே மண்டபங்களும் இந்த மலையில் இருக்குதுங்க. இது ஒரு பாடல் பெற்ற தலமும் 108 திவ்ய தேசங்களில் ஒரு கோயிலும் சொல்லப்படுதுங்க. நம்ம 1300வது படிக்கட்டு ஏறினவொடனே கோபுரம் பெருசாக தெரியுது. அங்கேருந்து ஒரு அழகான வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குதுங்க. இன்றைக்கி வெயில் இல்லை, மழை பெஞ்சு கொஞ்ச கிளைமேட் ரொம்ப அழகாக இருக்குது. போகிற வழி எல்லாமே குரங்குங்க நிறைய இருக்குங்க. நீங்கள் சாப்பாடு தண்ணி எதாவது எடுத்துகிட்டு போனால் உங்ககிட்டருந்து அதுங்க வாங்க வரும். ஸோ இந்த சோளிங்கர் மலையிலேருந்து பார்க்கும்போது பக்கத்தில் இருக்க மலை கோயில்கள் எல்லாம் ஒன்று ஒன்றா தெரியுதுங்க. நாங்கள் போகும்போது படியில் ஏறிட்டோம், வரும்போது நாங்கள் ரோப் காரில். நான் போன நாள் சனிக்கிழமைன்றதுனால கொஞ்சம் கூட்டம் அதிகமாக தாங்க இருந்தது. இவ்வளோ உச்சியில் இருக்க ஒரு மலைக்கு இவ்வளோ கூட்டம் வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ரோப் காரில் கீழே போகிறதுக்கு ஒருத்தருக்கு 50 ரூபா வாங்குறாங்க. அதுவே நீங்கள் மேலே இருந்து கீழே இருந்து மேலேயும் போனோன்னா ஒருத்தருக்கு 100 ரூபா கிட்ட கொடுக்க வேண்டியது இருக்குங்க. இந்த யோக நரசிம்மர் கோயில் காலையில் 8 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் தாங்க திறந்துருக்கும். கடைசியாக நான் பழனியில் இருக்கிற முருகர் கோயிலுக்கு ரோப் காரில் போனதுங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் நான் ரோப் காரில் வரேன், பல வருஷம் கழிச்சு. நம்ம போகிற வழி எல்லாம் ஒரே காடு மாதிரி இருக்குதுங்க. அந்த ரோப் கார்லேருந்து பார்க்கும்போது பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன மலைகளும் அது மேலே இருக்க மலை கோயிலுங்களும் தெரியுதுங்க. நம்ம இங்கேருந்து பார்த்தாலே பக்கத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலும் நம்ம அடுத்து போகிற கரிக்கல்ல இருக்கிற ஒரு சின்ன மலைக்குன்றில் இருக்கிற முருகர் கோயிலும் தெரியுதுங்க. இதுதாங்க ரோப் காரோட டிக்கெட் கவுண்டர். நம்ம கீழே வந்துட்டோம். டைம் ஆக ஆக கூட்டம் ஒன்றும் அதிகமாகுதுங்க. இன்னும் விசேஷ நாள்லலாம் இங்கே கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ உட்காந்து வெயிட் பண்ணுற மாதிரி நிறைய சேர்ஸ்லாம் இங்கே போட்டிருக்காங்க. நம்ம இப்போ அடுத்த மலை கோயிலுக்கு போகலாம். சோளிங்கரில் இருந்து அரக்கோணம் போகிற வழியில் கரிக்கல்ன்ற ஒரு கிராமத்தில் குன்றை சரித்த குமரமுருகன் ஒரு சின்ன குன்று மேலே இருக்கிற ஒரு முருகர் கோயில் இருக்குதுங்க. இந்த மலை கோயில் சரியாக சோளிங்கர் டவுன்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்குதுங்க. அரக்கோணத்துலேருந்து வரவங்களுக்கு இது 25 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குதுங்க. இந்த கோயிலோட லொக்கேஷனை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டுடுறேன், மறக்காமல் பாருங்கள். இது ஒரு சின்ன மலை தான், ஆனால் சோளிங்கர் மலை அளவுக்கு இங்கே மெயின்டெனன்ஸ் இல்லைங்க. மலை ரொம்ப செங்குத்தாக இருந்தது. இந்த மலையை நீங்கள் ஏற முழுசாக ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாதுங்க. நான் போன நேரம் எங்கள் ஆளே இல்லாதனால அப்படியே இயற்கை காற்றை வாங்கிக்கிட்டு பறவைகள் கத்துற சத்தத்தோடு ஏறி போனோங்க. முருகப்பெருமானோட கோவத்தால் இந்த மலையே 2ஆக உடஞ்சதாக சொல்கிறாங்க. அதனால தான் இந்த கோயிலுக்கு குன்றை சரித்த முருகர் கோயில் பேர் இருக்கிறதா ஒரு ஐதீகம். இது ஒரு தேவார வைப்பு ஸ்தலம். முருகானந்த அடிகள்ன்றவரோட கனவுல முருகனே வந்து தனக்கு ஒரு கோயில் கட்டி தரணும்னு கேட்டதுனால அவர் இந்த கோயிலை எழுப்பினதா சொல்கிறாங்கங்க. இந்த கோயிலில் கொஞ்சம் ரெனோவேஷன் வேலை போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த கோயிலுக்கு 2 வழி இருக்குது. ஒரு வழி கல்லாலான படிக்கட்டுகள் வச்சு ஒரு வழியும், வண்டி வரத்துக்காக இன்னொரு பக்கம் ஒரு வழியும் இருக்குதுங்க. இங்கேருந்து பார்த்தா சோளிங்கரோட 2 கோயில் மலைகளும் தெரியுதுங்க. இதுதாங்க இந்த கோயில். வள்ளி தெய்வான யாரும் இல்லாமல் முருகர் இங்கே பாலமுருகனாக காட்சி அளிக்கிறாருங்க. நான் பார்த்த முருகர் கோயில்லையே இந்த முருகர் கோயில் கொஞ்சம் வித்தியாசமானது இருந்துங்க. பொதுவாக நம்ம கோயிலில் பார்க்குற பரிவார தெய்வங்கள் எதுவுமே இந்த கோயிலில் இல்லை. இந்த கோயிலில் முருகரை சுற்றி பின்னாடி வரும்போது அருணகிரிநாதர், அகத்தியர், ராமலிங்க அடிகளார் மாதிரி முனிவர்களோட சிலைகள்லாம் இங்கே பார்க்க முடிஞ்சதுங்க. இந்த கோயிலோட உட்பகுதியில் ஒரு அளவுக்கு வேலைகள் முடிஞ்சிருந்தாலும் வெளிப்பிரகாரங்களில் பெருசாக வேலைகள் முடியலை. இந்த கோயில் இப்போ தான் கட்டிட்டு வர கோயில்ன்றதுனால உங்களால் முடிஞ்ச உதவியை இந்த கோயிலுக்கு மறக்காமல் பண்ணிவிடுங்க. வேலூர்லேருந்து வரவங்க ஒரு 1 டே ட்ரிப் மாதிரி பிளான் பண்ணுறீங்கன்னா நான் உங்களுக்கு சூப்பரான ஒரு 1 டே ட்ரிப் பிளான் சொல்கிறேங்க. நீங்கள் வேலூர்லேருந்து வள்ளிமலை போய் வள்ளிமலையில் இருக்கிற கோயில் பார்த்துட்டு சோழிங்கர் போய் சோழிங்கரில் இருக்கிற 2 கோயிலையும் பார்த்துட்டு அங்கேருந்து கரிக்கல்ல இருக்க இந்த குன்றை சரித்த முருகர் கோயிலுக்கும் நீங்கள் போயிட்டு வரலாங்க. முடிஞ்சால் திருத்தணி இங்கேருந்து ரொம்ப தூரம்லாம் இல்லைங்க. உங்களால் முடிஞ்சால் நீங்கள் போயிட்டு வந்துடுங்க. ஸோ இதோட நம்ம ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.